أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وقال الله سبحانه عز وجل في تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله سبحانه عز وجل في تنزيل العظيم أعوذ بالله من الشيطان الرجيم فلذلك فادع واستقم إلى آخر الآية இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே பல கோடி ஜீவராசிகளை படைத்து அந்த படைப்பினங்களில் ஒரு சிறப்புக்குரிய படைப்பினமாக இந்த மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனித சமுதாயம் நேரான வழியில் செல்ல வேண்டும் அந்த மனித சமுதாயம் நிலையான வழிகளிலே சென்றுவிடக்கூடாது வழிகட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமுதாயத்திற்கு இறுதியான இந்த சமுதாயத்திற்கு ஒரு ரசூலாக ஒரு நபியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகளிலே எவ்வாறான விடயங்களை எல்லாம் எங்களை செய்யுமாறு ஏவி இருக்கின்றார்களோ அவ்வாறான விடயங்களை நாங்கள் வாழ்க்கையிலே எடுத்து நடந்து எவ்வாறான விடயங்களை எங்களை விட்டு தவிர்த்து கொள்ளும்படி ஏவி இருக்கின்றார்களோ அவ்வாறான விடயங்களை நாம் அனைவரும் தவிர்த்து வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைநகராக நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல் இஸ்திகாமத்து ஃபித்தீன், நாங்கள் மார்க்கத்திலே எவ்வாறான நிலையில் இருக்கின்றோம், இந்த மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் கஷ்டத்துக்குள்ளாகி
பல சொல்லடிகள், பல இன்னல்கள் பற்றி இந்த மார்க்கத்தை எங்களுடைய கையிலே சேர்த்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த மார்க்கத்தை கையில் ஏந்திருக்கக்கூடிய நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திலே எவ்வாறு இருக்க வேண்டுமோ, இந்த மார்க்கத்தை எவ்வாறு நாங்கள் வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டுமோ என்று ஆசைப்பட்டார்களோ அவ்வாறான முறையிலே நாங்கள் இருக்கின்றோமா? இந்த மார்க்கத்திலே நிலையான உறுதியான நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோமா என்று பார்த்தால் வெறும் ஜீரோவாகத்தான் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறும்போது فَلِذَلِكَ فَادْعُ وَاسْتَقِمْ وَكَمَا أُمِرْتَ وَلَا تَتَّبِعْ أَهْوَاءَهُمْ وَقُلْ آمَنْتُ بِمَا أَنزَلَ اللَّهُ مِنْ كِتَابٍ وَأُمِرْتُ لِأَعْدِلَ بَيْنَكُمْ اللَّهُ رَبُّنَا وَلَكُمْ. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷூராவிலே 15வது வசனத்திலே குறிக்காட்டுவது என்னவென்று சொன்னால், முகம்மதே, இதை நோக்கி அழைப்பீராக, உமக்கு கட்டளையிட்டவாறு நிலைத்திருப்பீராக, அவர்களின் மனவீச்சைகளை பின்பற்றாதீர். அல்லாஹ் அருளிய வேதத்தை நம்பினேன், உங்களுக்கிடையே நீதியாக நடக்க கட்டளையிடப்பட்டுள்ளேன். அல்லாஹ்வே எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனுமாவான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷூராவிலே 15வது வசனமாக குறிக்காட்டுகிறார். இந்த வசனத்திலே எங்களுக்கு ஏவப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், ஃபதுஉ வஸ்தகிம், நபியே இந்த மார்க்கத்தின் பால் அழைப்பீராக. அடுத்த கட்டமாக கூறுகிறார் இந்த வசனத்திலே, வஸ்தகிம், நிலையாக இருந்து கொள். அந்த மார்க்கத்தை எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடத்திலே சேர்த்திருக்கின்றானோ, எவ்வாறான முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை உங்களிடத்திலே சேர்த்திருக்கின்றார்களோ அவ்வாறான முறையிலே நீங்கள் நிலையாக இருந்து கொள்ளுங்கள், தடம் புரண்டு விடாதீர்கள். எனவே இந்த மார்க்கத்திலே நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை இந்த குர்ஆனிய வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. மேலும் ஒரு குர்ஆன் வசனத்திலே கூறும்போது, வஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாப பஅத் வலா தத்கவ் இன்னஹு பிமா தஅமலூன பஸீர். சூரத்து ஹூதிலே 112வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு என்ன கூற வருகின்றார் சொன்னால், உமக்கு கட்டளையிடப்பட்டவாறு நீரும் திருந்தியவர்களாக உம்முடன் இருப்போரும் உறுதியாக நில்லுங்கள், வரம்பு மீறாதீர்கள், நீங்கள் செய்வதை அவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஹூதிலே 112வது வசனத்திலே எங்களுக்கு திட்டத்தெளிவாக எடுத்துரைக்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குர்ஆனிய வசனங்கள் எங்களுக்கு என்ன போதிக்க வருகின்றது? இந்த குர்ஆனிய வசனங்கள் எங்களிடத்திலே என்ன எதிர்பார்க்கின்றது என்று சொன்னால், அல் இஸ்திகாமா. நாம் ஒரு விடயத்தை செய்தால், அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திலே எந்த விடயத்தை நீங்கள் செய்ய வேண்டும், எந்த விடயத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்று சட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார்களோ அவ்வாறான விடயங்களை நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும். எந்த காரணங்கள் எங்களை தடம்புரட்ட வந்தாலும் கூட எங்களுடைய கால்கள் நடுங்கக்கூடாது, எங்களுடைய கால்கள் தடம்புரக்கூடாது, உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் தொழுவது, நான் உயிர் வாழ்வது, இந்த உலகத்திலே ஜீவிப்பது, நான் மரணிப்பது லில்லாஹ், அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் என்ற உறுதியான நிலைப்பாட்டை எங்களுடைய மனத்திலே நாங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே வாழ்ந்தோம் சென்றோம் என்ற கூட்டத்தில் நாங்கள் லாங்கிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஏனைய படைப்புகளை விட சிறப்பான ஒரு படைப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான், கண்ணியமான ஒரு படைப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எங்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டங்கள் பட்டார்கள், எவ்வளவு நஷ்டங்கள் பட்டார்கள், எவ்வளவு கண்ணியம் இருந்தார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள், இரத்தம் சாறை சாறையாக ஓட ஓட கல்லறிந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த சம்பவங்களை நாங்கள் நினைத்து பார்த்தால் கண்ணுகள் கண்ணீர் ஊற்றும். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த மார்க்கம் வெறுமனே எங்களிடத்திலே எந்தவித கஷ்டமுமின்றி, எந்தவித
பாடுகளும் இன்றி கொண்டு தரப்பட்ட ஒன்று அல்ல. மாற்றமாக இந்த மார்க்கம் எங்களிடத்திலே மிகவுமே கஷ்டத்துக்கு மத்தியில், மிகவுமே அர்ப்பணத்துக்கு மத்தியிலே கொண்டு தரப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இந்த மார்க்கம். ஒரே ஒரு உதாரணம் என்று சொல்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே. ஒரு விவசாயியை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த விவசாயி என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தன்னுடைய வயலை, காடுகள் நிறைந்திருந்த அந்த வயலை திருத்தி, அந்த வயலில் உள்ள காடுகளை சுத்தமாக்கி, அதிலே இருக்கக்கூடிய கற்கள் முட்களை எல்லாம் அப்புறப்படுத்தி என்ன செய்கின்றான், அந்த வயலை உழுகின்றான், பயிர் நடுகின்றான். இவ்வாறாக அவனுடைய காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இவருடைய மரண தருவாயிலே, இவருடைய கடைசி காலங்களிலே அந்த வயலை இன்னொருத்தரிடம் ஒப்படைக்கின்றான். ஆனால் அந்த மனிதன் என்ன செய்கின்றான், அதிலே ஏனோ தானோ என்று அந்த வயலை ஒழுங்கான முறையிலே அதனை கவனிக்காமல் விடும் நேரத்திலே என்ன செய்கின்றது, வெறுமையை கற்களும் முட்களும் திரும்பி அந்த இடங்களிலே வருகின்றது. இந்த மனிதன் கவலைப்படுகின்றான். இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலே, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வயலை நான் இவ்வாறெல்லாம் செய்தேன், இந்த வயலை நான் கற்களை ஏற்படுத்தினேன், அதிலே இருந்த முட்களை ஏற்படுத்தினேன், அதிலே நல்ல விதமான முறையிலே நான் லாபம் கண்டேன். அப்படி நான் கஷ்டப்பட்டு என்னுடைய இரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி உழைத்த அந்த மண்ணை காடாக்குகின்றான், முட்கள் நிறைந்ததாக ஆக்குகின்றான், கற்கள் நிறைந்ததாக ஆக்குகின்றான். எவ்வளவு வேதனைப்படும்! சுப்ஹானல்லாஹ். உலக விஷயத்துக்காக வேண்டி இவ்வாறாக கவலைப்படக்கூடிய மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கணம் நாங்கள் யோசிக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில், எவ்வளவு அனுதாபங்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சொல்லடிகள், பல கல்லடிகள், பல இன்னல்களை சுமந்து கொண்டு பொறுமையாக இருந்து இந்த மார்க்கத்தை எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்தோடும், எந்த ஆசையோடும் இந்த மார்க்கத்தை எங்களிடத்திலே ஒப்படைத்தார்களோ அந்த ஆசைப்படி நாங்கள் நடக்கின்றோமா? நபி அவர்களின் மனம் எவ்வளவு கஷ்டப்படும்! வெறுமனே இந்த விவசாயி இவ்வளவு கஷ்டப்படுகின்றார், இவ்வளவு வேதனைப்படுகின்றார், இவ்வளவு கவலைப்படுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கவலைப்படுவார்கள்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனது எவ்வளவு கஷ்டப்படும்! இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை உங்களுடைய கையிலே ஒப்படைத்தேனே, சின்ன பின்னமாக்கி இருக்கின்றீர்கள். நபியுடைய மனது எவ்வளவு கவலைப்படும்! இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள், அவ்வளவு பாதுகாப்பாக இந்த மார்க்கத்தை எங்களுடைய கையிலே ஒப்படைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த மார்க்கத்தை நாங்கள் ஏழென்றும் எட்டி பார்க்காமல், அந்த மார்க்கத்தை கணக்கெடுக்காமல் நாங்கள் என்ன செய்கின்றோம்? வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெறுமனே பெயர் தாங்கி முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெறுமனே ஐவேளை தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், ஜகாத்து கொடுக்கின்றோம், ஹஜ் கொடுக்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம். இவ்வாறான விடயங்களை மட்டும் செய்தால், இவ்வாறான விடயங்களை வெறுமனே நாங்கள் காண்டோன்றை தளமாக செய்துவிட்டால் உண்மையான மூமினாக ஆகிவிடுமா? இந்த மார்க்கத்திலே நிலையாக இருந்தவராக நாங்கள் ஆகிவிடுமா? நிச்சயமாக இயலவே இயலாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை வெறுமனே 50 கடமைகளுடன் மாத்திரம் முடிக்கவில்லை. அங்கே பல ஏனைய கடமைகளும் இருக்கின்றன. அங்கே சில விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்களை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். அந்த விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் இந்த மனிதன் பூர்ணமான ஒரு முஸ்லிமாக, பூர்ணமான ஒரு மூமினாக ஆக முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்துடன் இந்த மார்க்கத்தை தந்தார்களோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றிய நல்லவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்தில் எவ்வாறான முறையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றுமாறு, எவ்வாறான முறையில் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இஸ்திகாமத்தாக இருக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவ்வாறான முறையிலே, அவ்வாறான நிலைப்பாட்டிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும், பிறருக்கும் அதனை ஏவ வேண்டும். எனவே வெறுமனே சுலபமாக கொண்டு வரப்பட்ட மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்துக்கு ஒரு தனி கண்ணியம் இருக்கின்றது, ஒரு தனித்துவம் இருக்கின்றது. நாங்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே நாங்கள் தொழுதுவிட்டு மட்டும் சென்றால் முஸ்லிமாக மூமினாக ஆகிவிட முடியாது. எனவே
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்தில் இந்த மார்க்கத்தின் மூலமாக என்ன எதிர்பார்க்கின்றானோ அதனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும். அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தால் அல் இஸ்திகாமா. இஸ்திகாமா என்றால் என்ன? நிலையாக இருத்தல், மார்க்கத்தில் நிலையாக இருத்தல் என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தால் அல் முதாவமத்து அலா தஆத்தில்லாஹ். அல்லாஹ் தஆலாவை வழிபடுவதன் மீது, அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்படுவதன் மீது நாங்கள் முதாவிமாக, நிலையாக, உறுதியாக, பலமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் மார்க்கத்தை நாங்கள் தெளிவான முறையிலே விளங்கி அல்லாஹ்வையும் ரசூலையும் நாங்கள் உறுதியான முறையை நம்பி அந்த அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு எதனை ஏவி இருக்கிறார்களோ அதை எங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த முஸ்லிம் ஒரு பூரணமான ஒரு முஸ்லிமாக, பூரணத்துவமிக்க ஒரு மூமினாக ஆகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வெறுமனே அல்லாஹ்வை நம்பி இருக்கின்றோம், ரசூலை நம்பி இருக்கின்றோம், கியாமத் நாளை நம்பி இருக்கின்றோம், நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வை கூட நடக்கின்றது வெறுமனே ஈமான் கொண்டால் மாத்திரம் போதாது. மாற்றமாக அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் சில கட்டங்களிலே அது உண்மையாக வேண்டும், உண்மையான நிலைப்பாடாக ஆக வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய ஈமானுக்கு ஒரு உயிரோட்டம் படுகின்றது. எங்களுடைய முஸ்லிம் என்ற அந்த வார்த்தைக்கு, நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு மூமின் என்ற வார்த்தைக்கு ஒரு உயிரோட்டம் பிறக்கின்றது. எனவே வெறுமனே முஸ்லிம் என்ற வார்த்தைகள் மூலமாக நாங்கள் முஸ்லிமாக விட முடியாது. வெறுமனே நான் மூமின் என்ற வார்த்தை மூலமாக நான் உண்மையான மூமினாக முடியாது. எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே வருகின்றதோ, அல்லாஹ்வும் ரசூலும் எதை எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அதை எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகின்றோமோ, உண்மைப்படுத்துகின்றோமோ, அப்போதுதான் அந்த உண்மை என்ற, அந்த மூமின் என்ற உண்மையான வார்த்தை, முஸ்லிம் என்ற உண்மையான வார்த்தை எங்களிடத்திலே உயிரோட்டம் பெறுகின்றது. அதுக்கு ஒரு ரூஹானியத் பிறக்கின்றது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இந்த உலகத்திலே நான் வாழ்ந்தேன், இந்த உலகத்திலே நான் மடித்தேன் என்ற ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் உள்ள ஒரு வாழ்க்கையாக நாங்கள் அதனை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள ஒரு மனிதனாக இருக்கும் என்று சொன்னால் இந்த மார்க்கத்திலே நாங்கள் இஸ்திகாமத்தாக இருந்திருக்க வேண்டும். இந்த மார்க்கம் எதனை சொன்னதோ அதனை சரியான முறைப்படி அமுல்படுத்தி இருக்க வேண்டும். அதனை நாங்கள் அதற்கு மாற்றமாக இந்த மார்க்கத்தை சின்ன பின்னமாக ஆக்குவதோ, அல்லது இந்த மார்க்கத்தை சின்னதாக எடை போடுவதோ, அதனை கண்ணிய குறைச்சலாக பார்ப்பதோ, அல்லது இந்த மார்க்கத்தை குழப்பி அடித்து மக்களுக்கு மத்தியிலே குழப்பவாதிகளை ஆக்குவதோ அல்லாஹ்வும் ரசூலும் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது அல்ல. மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த சமுதாயத்துக்கு இஸ்லாத்தை கொண்டு சேர்த்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த சமுதாயத்துக்கு இந்த மார்க்கத்தின் உண்மைத்துவத்தை எடுத்துரைத்தார்கள் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடும் போது அபி அம்ரு சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் என்ற சஹாபியின் சம்பவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அன்பான சகோதரர்களே, இந்த சஹாபி ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அஹதன் கைரக். முஸ்லிம்லே கிதாபுல் ஈமான் என்ற பாடத்திலே, ஈமான் என்ற பாடத்தில் வரக்கூடிய 55வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸிலே என்ன எடுத்துரைக்கப்படுகிறது என்று சொன்னால், சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் என்ற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகின்றார்கள். அப்போது கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அஹதன் கைரக். இந்த இஸ்லாத்துல எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாருங்க, நான் உங்கள்ட்ட அந்த விஷயத்தை கேட்டேன்னு சொன்னா அதை பத்தி நான் வேற யார்ட்டையுமே கேட்க மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு விடயத்தை எனக்கு நீங்க சொல்லித்தாருங்க என்று சுஃபியான் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த பதில் என்னவென்று சொன்னால், குல் ஆமன்து பில்லாஹி வஸ்தகிம், குல் ஆமன்து பில்லாஹி ثم استقم. உடனே அந்த சஹாபி இவ்வாறு கேட்டது உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார் சொன்னால், நீர் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நான் உறுதியாக ஈமான் கொண்டு விட்டேன், ثم استقم, பிறகு அதிலே நீ நிலையாக இருந்து கொள், இவ்வாறு நீ சொல்லிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன் என்று கூறுவீராக, ثم استقم, பிறகு நீ எந்த விடயத்தை நீ கூறியிருக்கின்றீரோ அந்த விடயத்தின் பால் உறுதியாக, நிலையாக அப்படி இருந்து விடுவீராக என்பதாக அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் கற்பித்துக் கொடுக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வார்த்தையை கொஞ்சம் நாங்கள் உற்று நோக்கி பார்த்தால், குல் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொள்ளுகின்றேன் என்று சொன்னால் வெறுமனே அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்ற வார்த்தை அல்ல. அந்த வார்த்தைக்கு ஒரு மகத்துவம் இருக்கின்றது, ஒரு கண்ணியம் இருக்கின்றது.
முடியாது. வெறுமனே அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றேன், ஆமாம் இதில் என்ன இருக்கின்றது? அவ்வாறு அல்ல. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் நான் என்னுடைய தாய்க்கு கட்டுப்பட்டிருக்கின்றேன், என்னுடைய தந்தைக்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் வெறுமனே தந்தையை கட்டுப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி விடுவதா? நான் என்னுடைய தாயுடைய சொல்லுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு வாயால் சொல்லிவிட்டு வெறுமனே சென்று விட்டால் உண்மையான முறையில் என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு கட்டுப்பட்டதாக ஆகிவிட முடியுமா? இல்லை. மாற்றமாக என்னுடைய தாய்க்கு நான் கட்டுப்பட்டு நடக்கின்றேன், என்னுடைய தந்தைக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கின்றேன் என்று சொன்னால் அந்த தாய் சொல்லுகின்ற விடயத்தை அந்த மகன் எடுத்து நடப்பான் வாழ்க்கையில். அந்த தந்தை ஒரு விடயத்தை தடுத்தால் அதனை செய்ய மாட்டான். ஒரு தாய் இந்த விடயத்தை நீ செய்ய என்று சொன்னால் அந்த விடயத்தை உடனே செய்வான். இதுதான் தாய் தந்தையருக்கு கட்டுப்படுவது. வெறுமனே வாயினால் மாத்திரம் நாங்கள் சொல்லிவிட்டு செல்வதால் என்னுடைய தாய் தந்தைக்கு நான் கட்டுப்பட்டதாக ஆகிவிட முடியாது. இந்த வார்த்தைக்கு இவ்வளவு பாரதூரமான ஒரு விஷயம், ஒரு கருத்து இருக்கிறது என்று சொன்னால் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றேன் சொன்னால் என்ன? பூர்ணத்துவமான முறையிலே அல்லாஹ் தஆலா எந்தெந்த விடயங்களை ஏவி இருக்கின்றானோ அந்த விடயங்களை வாழ்க்கையிலே முழுமையாக கொண்டு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறான விடயங்களை எங்களுக்கு செய்யுமாறு ஏவி இருக்கின்றார்களோ முழுமையான முறையில் நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் இந்த விடயங்களை தடுத்து இருக்கின்றார்களோ அதனை முற்றுமுழுதாக நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து எறிந்துவிட வேண்டும். ஏனென்று மெட்டி பார்க்க கூடாது. இவ்வாறு உண்மையாக நடக்கும் போதுதான் குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்ற என்ற வார்த்தைக்கு இப்போதுதான் உயிரோட்டம் பெறுகின்றது, ஒரு அர்த்தம் கிடைக்கின்றது. எனவே இரண்டு வார்த்தைக்குள் எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கின்றது பார்த்தீர்களா? சுப்ஹானல்லாஹ். குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இவ்வாறான கட்டுப்பாடுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, இவ்வாறான தடைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போதுதான், அதை வாழ்க்கையை எடுத்து நடக்கும் போதுதான் ஆமன்து பில்லாஹ் என்று நாங்கள் வாயால் மொழிந்ததற்கு உருவம் எடுக்கின்றது. அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையிலே செயல் ரூபம் பெறும் போதுதான் அந்த வார்த்தைக்கு ஒரு மகத்துவம் பிறக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெருமனை அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றேன், ரசூலை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் நாங்கள் உண்மையான ஒரு மூமினாக, உண்மையான ஒரு முஸ்லிமாக ஆகிவிடவே முடியாது. எனவே அல்லாஹ்வும் ரசூலும் என்னென்ன கட்டளை எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவ்வாறான கட்டளைகள் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் எந்தெந்த விடயங்களை எங்களை தவிர்த்து கொள்ளும்படி ஏவி இருக்கின்றார்களோ நாங்கள் அந்த விடயங்களை வாழ்க்கையை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த குல் ஆமன்து பில்லாஹ் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் பிறக்கின்றது. மேலும் ஒரு ஹதீஸ், மேலும் ஒரு குர்ஆனிய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும் போது இன்னல்லதீன காலு ரப்புல்லாஹு ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون اولئك اصحاب الجنه خالدين فيها جزاء بما كانوا يعملون. சூரத்துல் அஹ்காமிலே 13ஆம் 14ஆம் வசனத்தை நாங்கள் எடுத்து நோக்கலாம். இந்த 13ஆம் 14ஆம் வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார் சொன்னால், எங்கள் இறைவன் அல்லாஹ்வே என கூறி பின்னர் உறுதியாகவும் நின்றோருக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், அவர்களே சுவர்க்கவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், இது அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு கூலியாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, யாரெல்லாம் அல்லாஹ் தஆலாவை கொண்டு ஈமான் கொண்டு அவருடைய ரசூலை கொண்டு ஈமான் கொண்டு அதனை நாங்கள் உறுதியாக இருக்கும் போதெல்லாம் எவ்வாறு நாங்கள் அதை உறுதியாக வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றோமோ இப்படிப்பட்டவர்களுக்கு தான் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, இவங்க தான் சுவர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அடுத்த வசனத்திலே கூறி காட்டுகின்றான். எனவே சுவர்க்கவாசிகள் யார்? வெறுமனே வாயினால் ஆமன்து பில்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர்கள் மாத்திரமா? இல்லை, மாற்றமாக என்ன சொல்லி காட்டுகின்றான்? இன்னல்லதீன காலு ரப்புல்லாஹ், அல்லாஹ் ஒருவனே தான் எங்களுடைய இரட்சகன், ثم استقاموا, பிறகு அதில் நிலையாக இருக்கக்கூடியவர்கள். வெறுமனே வாயினால் முடிந்தால் மாத்திரம் நிலைத்துவப்படுத்தினவர்கள், நிலையாக ஆகியவர்கள் கூட்டத்தில் ஆகிவிட வேண்டுமா? நிச்சயமாக முடிவே முடியாது. எப்போது தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கின்றானோ அப்போதுதான் ஆமன்து பில்லாஹ் ثم استقم, தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலாவை முழுமையாக நம்பி வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும் போதுதான் மார்க்கத்திலே நிலையாக உறுதியாக இருந்தவராக அவர் கணிக்கப்படுகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும்.
இந்த மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் பாடுபட்டு உழைத்து பல இரத்தங்கள் சாறை சாறையாக ஓடி மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மார்க்கத்தை நாங்கள் பொதுவாக்கான முறையிலே நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வெறுமனே ஒரு தரக்கூடிய ஒரு மனிதரை எடுத்துக்கொள்வோம். குழு செய்கின்றார், தக்பீரை கட்டுகின்றார், உழுகிறார், எழும்புகிறார். ஆனால் அவருடைய தொழுகையிலே எந்தவித அர்த்தமும் அற்றதாக ஆகிவிடுகிறது. தொழுதிருக்கின்றார், அவர் மார்க்கத்திலே தொழுகை என்ற கடமையை செய்திருக்கின்றார். எந்தவித ஹுஷூ, எந்தவித ஹுது எதுவுமே இல்லாமல் அந்த தொழுகையை அவர் தொழுதுவிட்டு செல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நான் எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது போன்று அந்த மனிதர் தொழுது ஆகிவிட முடியுமா? வெறுமனே ஒளி செய்து விட்டு வெறுமனே தக்பீரை கட்டுகின்றார், 2-3 செயற்பாடுகளை செய்கின்றார், கீழே விழுகின்றார், பிறகு மேலே எழுப்புகின்றார். இவ்வாறு செய்யக்கூடிய ஒருத்தர் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுதீர்கள் என்ற அந்த வார்த்தைக்குள் உள்ளாகிடுவாரா? எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வெறுமனே உலகத்தை நாங்கள் மோகமாக கொண்டிடக்கூடாது. இந்த உலகம் மறுமைக்கான ஒரு பயிர் நிலம். இந்த உலகத்தை நாங்கள் மறுமைக்கான ஒரு பயிர் நிலமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர யஹூதி நசாராக்கள் போன்று இந்த உலகத்தையே நாங்கள் எங்களுடைய கடைசி இலக்காக நாங்கள் எண்ணிவிடக் கூடாது. இந்த உலகம் அழிய இருக்கின்றது. இது பொய்யான ஒரு உலகம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே வெறும் கேளிக்கை. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் மூழ்கி விடாமல் இந்த உலகத்தை நாளை மறுமைக்கான பயிர்களமாக வெறுமனே எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்களுடைய மனைவிக்கு, எங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு மாத்திரம் உழைக்கக்கூடிய ஒரு பயிர்களமாக இந்த உலக வாழ்க்கையை ஆக்கிவிடாமல் நாளை கியாமத் நாளுக்கு எங்களோடு வரக்கூடிய அந்த ஒரே ஒரு தோழன், அந்த தோழனை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அதனைத்தான் யார் தோழன் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழனை பற்றி திட்ட தெளிவாக எடுத்து வைக்கின்றார்கள். 3 பேரு எங்களோட வருவாங்க, நாங்க கபருக்கு போகிட்டோம். அதுல 2 பேர் என்ன செஞ்சுவாங்க? எங்களை விட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு தோழன் மாத்திரம்தான் நாங்கள் பிறந்தது முதல் கடைசி வரைக்கும் கபருக்குள்ளும் எங்களோடு வருகின்றான். ஆனால் 2 தோழர்களை நாங்கள் உலகத்திலே நாங்கள் அர்ப்பணம் செய்து அவர்களுக்காக அந்த 2 தோழர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நாடு விட்டு நாடு வந்து அவர்களுக்கு நாங்கள் உழைக்கின்றோம், இன்னொரு பல செயற்பாடுகளை செய்கின்றோம். ஆனால் எங்களோட நாளை மறுமையிலேயும் வரக்கூடிய அந்த தோழனை நாங்கள் மறந்துவிட்டோம். அதுதான் அல் அமலு ஸாலிஹ், நாங்கள் செய்த இந்த அமல்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய குடும்பங்கள் எல்லோரும் எங்களுடைய கபரை நோக்கி வருவார்கள். நாங்கள் உழைத்த சொத்து பத்துக்கள் எங்களுடைய கபரை நோக்கி வரும். அதே போன்று நாங்கள் செய்த அமல்களும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாத்திரம் அவர்கள் செய்த விடயங்களை செய்த அமல்கள் மாத்திரம்தான் இந்த கபரடியிலே எங்களோடு வர இருக்கின்றது. மீதி இருக்கக்கூடிய 2 பொருள்கள் உங்களை விட்டு விரண்டோடி விடுவார்கள். 2 கைப்பிடிகள் 3 கைப்பிடி மண்ணை எங்கள் மீது போட்டுவிட்டு அப்படியே சென்று விடுவார்கள். மாற்றமாக எங்களுடனே அவ்வாறே கபருக்குள்ளே வரக்கூடிய ஒரே ஒரு தோழன் நாங்கள் செய்தது நல்ல மக்கள். எனவே நாங்கள் அமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறுதான் ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஏவிருக்கிறார்களா? அவ்வாறான முறையிலே முழுமையான முறையை நாங்கள் எடுத்து வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் எவ்வாறான விடயங்களை எங்களை தடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களை எங்கள் வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக விலகி நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமலாக கணிக்கப்படுகின்றது. அந்த அப்படிப்பட்ட அமல்கள் தான் எந்தவித பெருமைக்காகவும் செய்யாத, எந்தவித கேளிக்காகவும் செய்யாத, தூய்மையான முறையிலே இஹ்லாஸான முறையிலே செய்யப்பட்ட அந்த அமல்கள் தான் நாளை கபரடியிலே, நாளை கியாமத் நாளிலே எங்களோடு வர இருக்கின்றது. அவ்வாறான தோழனை எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான முறையிலே தோழமை கொள்ள வேண்டும். அவ்வாறான தோழனை கடைசி வரைக்கும் கை கொடுக்கக்கூடிய அந்த தோழனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக அந்த தோழரோடு நாங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும். அந்த தோழனை வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தொழுகை இவ்வாறான முறையில் தான் தொழ வேண்டும். அமைதியான முறையிலே அவருடைய ருக்குவை அழகான முறையில் ருக்குவாக, அவருடைய சுஜூதை அழகான முறையிலே ருக்குவாக நபியவர்கள் ஆறுதலாக அமைதியாக தொழுது காட்டியிருக்கின்றார்கள். அவ்வாறான முறையிலே தொழும்போதுதான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமலாக, அல்லாஹ்விடத்திலே மக்பூலான ஒரு அமலாக கணிக்கப்படுகின்றது. எனவே
எங்களிடத்திலே கபரடியிலே வரக்கூடிய அந்த அமலை நாளை கியாமத் நாளிலே எங்களிடத்திலே சாட்சி சொல்ல வருகின்ற அந்த நோன்பை, அந்த குர்ஆனை நாங்கள் தினம் தினம் ஓத வேண்டும். யா அல்லாஹ், என்னை திறன்பட ஓதினான், அதனை வாழ்க்கையிலே எடுத்து நடந்தான் என்று இந்த குர்ஆன்கள் சொல்ல வேண்டுமா? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஓத வேண்டும். அந்த குர்ஆனை வாழ்க்கையிலே, அந்த குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டு இருக்கின்றது என்று சொல்லி ஒரு கணம் சிந்தித்து எங்கள் வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் நோன்புகள் நாளை ஷஃபாஅத் செய்ய இருக்கின்றது. உண்மையான முறையிலே, இக்லாஸான முறையிலே அந்த நோன்பை நாங்கள் நோட்டிருக்கின்றோமா? எனவே அந்த நோன்பு தான் நாளை கியாமத் நாளிலே ஷஃபாஅத் செய்ய இருக்கின்றது. அவ்வாறான ஷஃபாஅத்துகளை நாங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் மோகம் கொண்டு விடாமல் நாளை கியாமத் நாளுக்காக உழைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு இந்த உலக வாழ்க்கையை நாளை மறுமைக்கான ஒரு பயணமாக எடுத்துக்கொள்ள சொன்னார்களோ அவ்வாறான ஒரு பயணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் ஒரு குர்ஆனிய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். சூரத்துல் அஹ்ஸாபிலே 35வது வசனம், வத்தாகிரீன அல்லாஹ் கதீரன் வத்தாகிராத். அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் செய்யக்கூடிய ஆண்கள், அதே போன்று அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகிக்கக்கூடிய பெண்கள், இவர்களை பற்றி முன்னைய குர்ஆன் வசனங்களிலே 34 33 வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். இவர்கள் தான் சொர்க்கவாசிகள் என்று சொல்லி ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவை ஞாபகிப்பது என்றால் என்ன? வெறுமனே நாங்கள் நாளாக தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இவ்வாறு சொல்வதற்கு திக்ர் என்று சொல்வார்கள் அரபியிலே. திக்ர் என்ற வார்த்தைக்கு ஞாபகித்தல். நாங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி பார்க்கும் போது அதற்கு ஞாபகித்தல் என்ற வார்த்தை சொல்லுவார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இங்கே குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய வத்தாகிரீன அல்லாஹ் கதீரன் வத்தாகிராத் இந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் அல்ல. மாற்றமாக இந்த வாழ்க்கை ஒரு நாளுடைய வாழ்க்கை 24 மணித்தியாலம். இந்த 24 மணித்தியாலங்களை முழுமையான முறையிலே அமல்களின் மூலமாக கழிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். நாங்கள் நினைத்து விடக்கூடாது வெறுமனே நாங்கள் ஐவேளை தொழுகின்ற தொழுகைகளும் அன்றாட நடவடிக்கைகளில் செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள் மாத்திரம்தான் அமல்கள் என்று நாங்கள் மாத்திரம் நினைத்து விடக்கூடாது. மாற்றமாக காலையிலே நாங்கள் சுபஹ் தொழுகைக்காக எழுந்தது முதல் நாங்கள் திருப்பி நம்முடைய படுக்கைக்கு செல்லும் வரை உண்டான அனைத்து செகண்ட்களை கூட அமல்களாக கழிப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே குடம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களிலே நிறைய பேருக்கு அந்த விடயங்கள் தெரிவதில்லை. எங்கள் நிறைய பேர் அதனை பற்றி சிந்திப்பதில்லை. நாங்கள் காலையிலே எழுந்தவுடன் துஆ ஓதுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். இந்த துஆவை ஓதும்போது நாங்கள் நன்மையாக அந்த காரியத்தை கழிக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் உரு செய்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் சுபஹ் தொழுகின்றோம். அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் குடும்பத்துக்காக உழைக்க செல்கின்றோம். நபியர்கள் சொன்ன ஹதீஸை அமல்படுத்துகின்றோம். தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமையாகும். அப்போது நாங்கள் நபியர்கள் சொன்ன அந்த ஹதீஸை நம்முடைய வாழ்க்கையை அமல்படுத்துகின்றோம். கடைகளுக்கு நாங்கள் செல்லும் போது, வீட்டை விட்டு வெளியேறும் போது துஆ இருக்கின்றது, வீட்டுகளிலே செல்லும் போது துஆ இருக்கின்றது. நாங்கள் அவ்வாறு பிள்ளை குட்டிகளை சந்தோஷமாக கொஞ்சும் போது அதற்கும் நன்மை. எங்களுடைய வேலைக்காரர்களை ஒருத்தரை நாங்கள் சந்தித்து சலாம் கொடுத்து புன்னகை கூர்ப்பதற்கு நன்மை. உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூப்பதும் சதக்கா. சலாம் சொல்வதற்கு சதக்கா, சலாம் சொல்வதற்கு நன்மை. நாங்கள் ஒவ்வொரு நேர தொழுகைகள் தொழுகின்றோம். ஐவேளை தொழுகைகள் இடைப்பட்ட நேரங்களில் நாங்கள் உரு செய்கின்றோம். நாங்கள் இவ்வாறாக கடைசியாக நம்முடைய படுக்கைக்கு நாங்கள் வரும்போது நாங்கள் துஆ ஓதிவிட்டு தூங்குகிறோம். நாங்கள் துஆ ஓதிவிட்டு தூங்கும் நேரத்தில் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாயிக்காமார்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றான். அந்த தூக்கம் நன்மையாக கிடைக்கின்றது. எங்களுடைய மனைவியோடு ஒன்று கூடுவது கூட நன்மை. எனவே 24 மணித்தியாலங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையாக கழிப்பதற்குரிய வழிமுறைகளை செய்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். எங்கள் நிறைய பேர் இதனை சிந்திப்பதில்லை. நாங்கள் மருத்துவருக்கு இடையில் கொடுக்காமல் இருப்பதற்கு கூட நன்மை. கெட்ட வார்த்தைகளை பேசாமல் இருப்பதற்கு நன்மை. கெட்ட விடயங்களை விட்டு தூரமாகி செல்வதற்கு நன்மை. எனவே இந்த வாழ்க்கையை முழுதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே
நாங்கள் அதனை ஞாபகித்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் போது, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நெருங்கும் போது சூரத்துல் அஹ்ஸாபிலே 35வது வசனத்திலே கூறக்கூடிய இந்த வசனத்துக்கு ஆளாகின்றோம். அந்த வசனத்தை வாழ்க்கையிலே எடுத்து நடந்தவர்களாக ஆகின்றோம். அதிகமாக ஞாபகிக்கக்கூடியவர்கள். இதுதான் அந்த அதிகமாக ஞாபகிப்பது. 24 மணி நேரம் நாங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விடயங்களை எடுத்து செய்யும் போது அதுதான் உண்மையான ஞாபகித்தல். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் வெறுமனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தைகளை நம்முடைய ஐவேளை தொழுகைக்கு பின்னால் மாத்திரம் சொல்வது ஞாபகித்தல் அல்ல, திக்ர் அல்ல. மாற்றமாக 24 மணி நேரம் நாங்கள் அல்லாஹ்வை ஞாபகித்துக் கொண்டிருக்கின்றோம். தொழும்போது நாங்கள் இன்னொரு பல அமல்களை செய்யும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை எடுத்து நடக்கும் போது அதுதான் அல்லாஹ்வையும் ரசூலையும் உண்மையாக ஞாபகித்தோராக நாங்கள் ஆகின்றோம். அன்பார்ந்த சகோதரிகளே, மேலும் இந்த இஸ்திகாமத் மார்க்கத்தில் நிலையாக இருக்கின்ற விடயத்தை பற்றி நாங்கள் சொல்லும் போது சூரத்துல் முனாஃபிகூனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இதா ஜாஅல் முனாஃபிகூன قالوا இன்னக லநஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ் வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். நாங்கள் இன்னைக்கு கொஞ்சம் பேர் என்ன சொல்கின்றோம்? அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம், தொழுகின்றோம், வணங்குகின்றோம், ஆனால் உண்மையான முஃமினாக ஆக முடியாது. அன்றைய முனாஃபிக்குகள் கூட இந்த வேலையை செய்தார்கள். அன்றைய முனாஃபிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ் நஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் சாட்சி பார்க்கின்றோம். தொழுதார்கள், வணங்கினார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு குர்ஆன் வசனத்தில் அவர்களை பற்றி கூறும்போது யகுலூன பிஅஃவாஹிஹிம், அவருடைய வாயினால் மாத்திரம்தான் அவர்கள் மூமின்கள், முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமன்து பில்லாஹ் என்று சொன்னார்கள், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன் சொன்னார்கள். ஆனால் யகுலூன பிஅஃவாஹிஹிம், அவருடைய வாயினால் மாத்திரம்தான் என்ன செய்கின்றார்கள்? மொழிகின்றார்கள். மாற்றமாக அவருடைய உள்ளத்தால் நடைமுறைப்படுத்தவில்லை, அவருடைய உள்ளத்தால் நம்பவில்லை. எனவே இவர்கள் தான் முனாஃபிக்குகள். வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் முனாஃபிகூன், அல்லாஹ் தஆலா சாட்சி பகர்கின்றான், இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், அவர்கள் தான் முனாஃபிக்குகள், பொய் பாருகின்றார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேரை ஏமாற்றுகின்றோம், எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம், மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம். இதே போன்ற விடயங்கள் நாங்கள் செய்யும் போது இந்த முனாஃபிக்குகள் கூட்டத்தாருக்கு எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லகாதிபூன் என்று பெயர் சூட்டினானோ, பொய்யர்கள் என்று பெயர் சூட்டினாரோ அந்த கூட்டத்தில் ஆகிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே உண்மையாளர்களாக அல்லாஹ் தஆலா உண்மையாக வழங்கிய அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளுக்கு முற்று முழுதாக நம்பி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திய உண்மையான மூமின்களாக, வெறுமனே பேர் தாங்கிய மூமின்களாக அல்லாமல் உண்மையான மூமின்களாக நாங்கள் ஆக வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மூமின்களாக எனக்கும் உங்களுக்கும் நல்லொரு புரிவானார். மார்க்கத்திலே நாங்கள் எவ்வாறு நிலையாக இருப்பது, இந்த மார்க்கம் எங்களுக்கு எவ்வாறு நிலையாக இருக்க கட்டுத்தந்திருக்கின்றது என்ற விடயங்களை பார்ப்போம். தற்பொழுது நாங்கள் அன்றைய சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மார்க்கத்திலே உறுதியாக இருப்பதற்கு காட்டி தந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஒரு கணம் யோசித்து பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லோருக்கும் தெரிந்த சரிதைகள், வரலாறுகள் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்க்கை காலங்களிலே இந்த இஸ்லாத்தை மீட்டெடுப்பதற்காக வேண்டி எவ்வளவு கஷ்டங்களை, எவ்வளவு நஷ்டங்களை, எவ்வளவு கண்ணியங்களை இழந்து இழிவாக்கப்பட்டு பல கொள்ளடிகள், பல சொல்லடிகள் பட்டு பல இன்னல்களுக்கு உள்ளாகி இந்த இஸ்லாத்தை உயிர்ப்பித்திருக்கிறார்கள் என்பதை யாம் அனைவரும் அறிவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறான சம்பவங்கள் நிறையவே நாங்கள் வாசிக்கக்கூடியதாக, வரலாறுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலே முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த மண்ணிலே, இந்த தாயிஃப் மண்ணிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட இன்னல்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டி வருகின்றார்கள். அப்போது அங்கே இருந்த குறைஷி காபிர்கள் நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கவில்லை. மாற்றமாக ஒரு காரியம் செய்தார்கள். என்னவென்று சொன்னால், சிறுவர்களை, சின்னம் சிறார்களை வைத்து கல்லால் அடிக்க செய்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சம்பவத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய மனிதருக்கு அடித்தால்
கௌரவமான முறையில் அவர்கள் அடித்துக் கொள்கின்றார்கள், சட்டம் அடித்துக் கொள்கின்றார்கள். கௌரவ குறைச்சல், இழிவுபடுத்துதல் அந்த இடத்தில் நடைபெறாது. அதே போன்று ஒரு சிறியவர் ஒரு பெரியவருக்கு அடிக்கும் போது, அவரை கேலி செய்யும் போது அது அடித்தல் மாத்திரம் நடைபெறவில்லை, மாற்றமாக இழிவுபடுத்தப்படுகின்றார், தாழ்த்தப்படுகின்றார். ஒரு சிறிய மனிதன் சிறியவர் மூலமாக ஒரு பெரியவர் அடிக்கப்படும் போது இவ்வாறான அந்த நிலை ஏற்படுகின்றது. இதனை அந்த குறைசி காவிர்கள் நபி அவர்களுக்கு செய்தார்கள், இந்த மண்ணிலே செய்தார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மரத்தின் கீழே காலினால் இரத்தம் ஓடுகின்றது, கல்லால் அடிபட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வருகின்றார்கள். அந்த மரத்துக்கு கீழே அவ்வாறே ஓய்வெடுக்கின்றார்கள், காலில் இரத்தம் வழிகின்றது. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்களை இரு மலைகளுக்கு மத்தியிலே நசுக்கி விடவா என்று கேட்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், விட்டு விடுங்கள், தஅஹும், அவர்கள் அறியாத சமுதாயம், அவர்கள் அழிந்து விடுவார்கள், அவர்கள் இல்லாவிட்டாலும் அவருடைய பிச்சரங்கள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இந்த உண்மையான மார்க்கத்தை விலகிக் கொள்வார்கள் என்று சொன்னார்களே, அந்த பொறுமை, அந்த வார்த்தை எங்களிடத்திலே வருமா? இரு நாட்கள் நாங்கள் மார்க்கத்தை சொற்பொழிவுகள் நடத்தும் போது அல்லது இன்னொருக்கு ஒரு விடயத்தை எடுத்து சொல்லும் போது அவர் மூலமாக ஏதாவது எதிர்ப்பு வந்தால் உடனே நாங்கள் மனதை இவ்வாறு அந்த பொறுமையாக இருக்குமா? அல்லது எங்களுக்கு அடித்தவனை, எங்களை துன்புறுத்தியவனை நாங்கள் இவ்வாறான வார்த்தைகள் சொல்லியிருக்கின்றோமா? எங்களுடைய உள்ளங்கள் கொதித்திருக்க கூடும், அவனை கொலை செய்வதற்கு கூட எங்களுடைய உள்ளங்கள் உடையும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவாவிலே எடுத்த அந்த உக்தியை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் எடுத்துவிடுங்கள், காலினால் இரத்தம் வழிகின்றது, சிறுவர் சிறார்களை வைத்து அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள், இழிவுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள், மனதில் ரொம்ப ரொம்ப வேதனையாக்கப்பட்டிருக்கின்றார்கள், உடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அனைத்து இன்னல்களை துன்பங்களை தாங்கிவிட்டு தன்னுடைய பொன்னான வாயினால் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? விட்டு விடுங்கள். அவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் கூட அவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அதில் நம்பக்கூடும், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய பிச்சலங்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து நடப்பார்கள், நம்பிக்கொள்வார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகளை மொழிகின்றார்கள். எனவே நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விடயங்கள் சொல்லப்படும் போது நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் கட்டுப்பட வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. மேலும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமான சஹாபாக்களுடைய சரிதைகள் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிலாலுடைய சம்பவம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். சுடு மணலிலே என்ன செய்யப்படுகிறார்கள்? கற்களை நெஞ்சிலே வைத்துக் கொண்டு என்ன செய்கின்றார்கள்? துன்புறுத்துகின்றார்கள். ஆனால் அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை அஹத் அஹத், அல்லாஹ் தஆலா ஒருவன், அவனே நம்பி இருப்பேன், என்னை கொன்றாலும் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த உயிரை நான் அர்ப்பணம் செய்கின்றேன் என்ற உறுதியான தும்மஸ்தகிம் அல் இஸ்திகாமா என்பதை செய்து காட்டினார்கள் வாழ்க்கையில். அந்த சஹாபாக்கள் நபி அவர்கள் இவ்வாறுதான் இஸ்திகாமத் இருக்க வேண்டும். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் கூட, எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கூட மார்க்கத்தின் உறுதியான நிலைப்பாட்டிலே ஆட்டம் காணக்கூடாது, உங்களுடைய கால்கள் தடம்படக்கூடாது, உங்களுடைய மனதைகள் மாறிவிடக் கூடாது. அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யும்படி எங்களுக்கு ஒருத்தர் ஏவுகின்றாரா? அல்லாஹ் ரசூலை மாற்றம் செய்யும்படி நான் ஒருத்தர்களுக்கு உதவி செய்கின்றாரா? பணம் தருகின்றாரா? நாங்கள் ஒருபோதும் ஆட்டம் காணக்கூடாது, ஒருபோதும் எங்களுடைய ஈமானிலே ஆட்டம் காணக்கூடாது. நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதைத்தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்து காட்டினார்கள். அதைத்தான் தாயிப் நகரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு காட்டினார்கள், மக்காவிலே செஞ்சு காட்டினார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய மார்க்கத்தை ஒருபோதும் உலக சம்பாத்தியத்துக்காக நாங்கள் விளைவித்து விடக்கூடாது, அதை விட்டுவிடக்கூடாது. அந்த மார்க்கத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே மேலும் ஒரு சம்பவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் சம்பவத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், இந்த நேரத்திலே தன்னுடைய ஆபத்திலே அன்பால் ஈயப்படுகின்றார்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் நீத்தார்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்ட ஒரு சஹாபி பெண்மணி. நாங்கள் இன்று என்ன செய்திருக்கின்றோம்? ஆண்மானாக இருக்கக்கூடிய நாங்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி என்ன தியாகம் செய்திருக்கின்றோம்? இஸ்லாத்தை உயிர்ப்பிப்பதற்காக என்ன செய்திருக்கின்றோம்? சஹாபாக்கள் செய்து காட்டினார்கள் எவ்வாறு மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், எவ்வாறு படம் கொள்ளாமல் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதை சஹாபி ஆண்கள், சஹாபி பெண்மணிகள் செய்து காட்டியிருக்கிறார்கள். எனவே இன்று நாங்கள் எத்தனை சுமையாக்களை பார்க்கின்றோம், எத்தனை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களை பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே,
எங்களுடைய வாழ்க்கை வெறுமனே வாழ்ந்துவிட்டு சொல்லக்கூடிய ஒரு வாட்டம் அல்ல. மாத்திரமாக இந்த வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடக்க வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கின்றது. இந்த வாழ்க்கையிலே நாங்கள் செல்லக்கூடிய விடயங்கள் நிறையவே இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, வெறுமனே வாழ்ந்தோம் சென்றோம் என்ற கூட்டத்தில் நாங்கள் ஆகிவிடக் கூடாது. நாங்கள் கடல் விட்டு கடல் தாண்டி, நாடு விட்டு நாடு தாண்டி எங்களுடைய குடும்பத்துக்காக, எங்களுக்காக, எங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்காக உழைக்க வந்திருக்கின்றோம். ஆனால் எங்களையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாளை கியாமத் நாளை மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய கபர் வாழ்க்கையை மறந்துவிடக் கூடாது. எவ்வாறு எங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி, எங்களுடைய மனைவிமார்களுக்காக வேண்டி உழைக்கின்றோமோ அதே போன்று நாளை கபருக்காக வேண்டி, நாளை கியாமத் நாளுக்காக வேண்டி உழைக்க வேண்டும். நன்மைகள் பல செய்ய வேண்டும். மார்க்கத்தை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. இன்னொரு உலக சில சம்பாத்தியத்துக்காக வேண்டி, உலக சிற்றின்பத்திற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை நாங்கள் விலை பேசிவிடக் கூடாது. இந்த மார்க்கத்தை விட்டுவிடக் கூடாது. மார்க்கத்தை நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த ஓரிரை கொள்கை, அல்லாஹ் தஆலாவுடைய ஒருமைத்துவத்தை அதில் நாங்கள் ஆட்டம் காண செய்துவிடக் கூடாது. எனவே இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருந்து இந்த மார்க்கத்தை உண்மையான முறையிலே நடைமுறைப்படுத்தி நாளை சோழபதியின் வாயில்களை தட்டக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக என்னையும் உங்கள் அனைவரையும் ஆக்கிரவானாக. வாஹர் கவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.